அனைவருக்கும் வணக்கம். நம்ம எல்லோரும் பல டென்ஷனில் இருப்போம். என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, எஸ்எஸ்சி 2026 ரிசல்ட்டு வரப்போகுது. கட் ஆஃப் எவ்வளோ வரும்னு தெரியல. பாஸ் ஆக மாட்டோமா, கட் ஆஃப் கரெக்டாக வந்துடுமா, போஸ்டிங் வாங்கிடலாமா இந்த வருஷத்தில் அப்படின்னு சொல்லிட்டு பல யோசனைகள், பல சிந்தனைகளில் இருப்போம், பல பயத்தோடு இருப்போம். ரிசல்ட்டு வந்து மேக்ஸிமம் என்கிட்ட கேட்ட விஷயங்கள் எல்லாம் இத்தனை கட் ஆஃப் எடுத்திருக்கேன், எனக்கு ரிசல்ட் வருமா வராதா அப்படி சொன்னவங்க தான். அதில் 1-2 பேர் மட்டும்தான் கட் ஆஃப் நான் எதிர்பார்த்தவரை கொஞ்சம் கம்மி. மேக்ஸிமம் பாதி சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே ஓரளவுக்கு 80 மார்க்கு மேலே எடுத்திருக்கீங்க. அப்படின்னா 80 மார்க்கு மேலே எடுத்தோன்னா கொஞ்சம் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து கட் ஆஃப் மார்க்கை பொறுத்தளவில் வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஆர்டிஐ விளக்கம் கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து உங்களுக்கு கஷ்டமான கொஸ்டினுக்கு வந்து மார்க் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கஷ்டமான கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சம் 80% மார்க் 80 மார்க் எடுத்துட்டிங்க அப்படின்னா ஓரளவுக்கு நெருக்கி உங்களுக்கு கட் ஆஃப் வந்துடும். அதாவது ரிசல்ட் வரட்டும் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பாஸ் ஆக மாட்டீங்க. அதனால் சொல்கிறேன், ரிசல்ட் வருதோ இல்லையோ, எக்ஸாம் போகிறதுனோ இல்லையோ, நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடியோ இல்லையோ, நீங்கள் யூனிஃபார்ம் சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து நீங்கள் ப்ராக்டிஸ் ஆரம்பிக்கணும். ஸ்டார்டிங்லேருந்து நீங்கள் ப்ராக்டிஸ் ஆரம்பித்தா மட்டும்தான் உங்களுக்கு நீங்கள் ஈஸியாக பாஸ் பண்ண முடியும். இல்லை நோட்டிஃபிகேஷன் வரட்டும் நம்ம எக்ஸாம் எழுதிக்கலாம், எக்ஸாம் பாஸ் பண்ணலாம், நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பே இல்லை, பாஸ் ஆக மாட்டீங்க. ஏன்னா 5 கிலோமீட்ரு நம்ம நினைக்கிறத விட ரொம்ப கஷ்டம். அதுக்கு டைம் பிக்கப் பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். எப்படி ரன்னிங் ப்ராக்டிஸ் பண்ணலாம் பார்த்தீங்க அப்படின்னா, எடுத்தவொடனே 5 கிலோமீட்டர் நீங்கள் டைமிங் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க. ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் பாஸ் ஆக முடியாது. ரன்னிங் 1 மாதம் 1.5 மாதம் 2 மாதத்துக்குள்ள அதிகபட்சம் அட்மிட் கார்டு வந்துடும். நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் பிக்கப் பண்ணி நீங்கள் ரன்னிங் ஓட பிளான் பண்ணிங்கன்னா எக்ஸாம் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ஓடணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பாஸ் ஆக முடியாது. நீங்கள் ரன்னிங் ஓடும்போது இப்போயே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இப்போ நீங்கள் பாஸ் ஆகிற வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ப்ராக்டிக்கலில். அதனால் சொல்கிறேன், ரன்னிங் ஓடும்போது எடுத்தோன்னே 5 கிலோமீட்டர் ஓடாதீங்க. பெண்களோ பசங்களோ, பெண்களுக்கு 1600, பசங்களுக்கு 5 கிலோமீட்டர். எடுத்தோடனே பசங்களை 5 கிலோமீட்டர் ட்ரை பண்ணாதீங்க. பெண்களும் 1400 ட்ரை பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு 400, 800, 1500 அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் பசங்க. பொண்ணுங்களும் அதே மாதிரி 400, 800, 1500 இப்படி ஃபார்மெட்டில் நீங்கள் பாஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட டைமிங்கை ஈஸியாக பிக்கப் பண்ண முடியும். எடுத்தோன்னே 5 கிலோமீட்டர் ஓடும்போது மனசும் உடலும் சீக்கிரம் சோர்வு அடைஞ்சிடும். அதனால் நீங்கள் பாஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. எடுத்தோடனே கண்டினியூவாக 400, 800, 1600 அப்படியே அடுக்கடுக்க 2 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் இப்படி பிக்கப் பண்ணி அடுக்கடுக்காக போனால் தான் நீங்கள் ஈஸியாக பாஸ் பண்ண முடியும். ஏன்னா எடுத்தோன்னே 5 கிலோமீட்டர் ஓட முடியாது, யாராக இருந்தாலும் சரி ஓட முடியாது. மெயினாக என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டெமினா பவர் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. டீ குடிக்கிறது, ஜங்க் ஃபுட்டு இந்த மாதிரி அவாய்ட் பண்ணிடுங்க. நல்லா தண்ணி குடிங்க, நல்லா தூக்கம் தூங்குங்க. அது உங்களுக்கு பாஸ் பண்ணுறதுக்கான ஈஸியான வழியில் இருக்கும். இல்லைன்னு வச்சுக்கோங்க ரொம்ப கஷ்டம். தினமும் கிரவுண்டு ப்ராக்டிஸ், புஷ்அப்ஸ், புல்லப்ஸு, ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். காலைல நீங்கள் ரன்னிங் போகிறதுக்கு முன்னாடியும் சரி, ரன்னிங் போய்ட்டு வந்ததுக்கப்புறம் உடம்பையும் காலையும் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் பாஸ் பண்ண முடியும். கன்சிஸ்டன்சியாக வேலை செய்யுங்க. ஒரு நாள் போயிட்டு உடம்பு வலிக்குன்னு படுத்துறது, நாளைக்கு போவோம் நாளான்னைக்கு போவோம் சொல்லி தள்ளி போடுறது, இந்த மாதிரி விஷயம் உங்கள்கிட்ட இருந்தது அப்படின்னா நீங்கள் யூனிஃபார்ம் சர்வீஸ் பண்ணுறதுக்கு லாயக்கே இல்லை, பாஸ் பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணீங்க அப்படின்னா அது பேசிக்கு, எக்ஸாம்ங்கிறது பேசிக்கு. ரொம்ப ஹார்டான விஷயம். 50% எக்ஸாமு, 50% ஃபிசிக்கல். எக்ஸாமில் கட் ஆஃப் மார்க் கொஞ்சம் இழுத்து வந்துடும்னு வச்சுக்கோமே. ஆனால் ஃபிசிக்கலில் கட் ஆஃப் வர்றது நம்ம நினச்ச விட ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஃபிசிக்கலில் பாதி விதத்தை வந்து ஈஸியாக கழிச்சு விட்ருவாங்க. ஃபிசிக்கலை பொறுத்தவரை நீங்கள் 5 கிலோமீட்டர் பாஸ் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் பாஸு. இல்லை நான் 4.5 கிலோமீட்டர் ஓடிட்டேன், இப்போ ஒரு செகண்ட் தான் லேட்டு, 2 செகண்ட் தான் லேட்டெலாம் கணக்கு கிடையாது. நீங்கள் 4.5 நிமிஷம் 5 கிலோமீட்டர் நீங்கள் 24 நிமிஷம் முடித்தா மட்டும்தான் நீங்கள் அடுத்த கேட்டகரிக்கு உங்களுக்கு அலோவ் பண்ணுவாங்க. நீங்கள் முடிக்கலை அப்படின்னா அங்கேயே சீல் குத்தி ரிஜெக்ட்டுன்னு அனுப்பிச்சு ஃபார்மில் வெளியே அனுப்பிச்சி விட்ருவாங்க. 2வது, நான் லாங் ரூட்டு தான் ஓடுவேன், மண் ரோட்டில் தான் ஓடுவேன்னு கணக்கு கிடையாது. கிரவுண்டில் நீங்கள் கேம்பஸுக்கு போகிறீங்க, ஃபிசிக்கலுக்கு போகிறீங்க அப்படின்னா எப்படியும் ஓடலாம். லாஸ்ட் டைம் நினைக்கிறேன் 2023, 2024 தெரியல, சென்னை ஆவடியில் வந்து நடந்த செலெக்ஷனில் கிரவுண்டுக்குள்ளே, அந்த சின்ன கிரவுண்டுக்குள்ளே, பிடி கிரவுண்டுக்குள்ளே ஓட வச்சாங்க 5 கிலோமீட்டர். அப்போ நினச்சி பாருங்கள் மனநிலைமை எப்படி இருக்கணும். ஒரே இடத்துல சுற்றிட்டே இருந்தோம் அப்படின்னா ஓடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் வராது. என்றைக்குமே லாங் ரூட்டு தான் 5 கிலோமீட்டருக்கு பெஸ்ட்டாக இருக்கும். இல்லைனா கேம்ப்பு பார்ட்ரு அதை காம்பவுண்ட் சிவரை ஒட்டி பார்ட்ரு ஓடணும் அப்படின்னா ஈஸியாக பாஸ் பண்ணலாம். ஆனால் கிரவுண்டு சின்ன கிரவுண்டாக இருக்குது. சின்ன கிரவுண்டில் 15 ரவுண்டு, 30 ரவுண்டு, 50 ரவுண்டு ஓடணும்னு நினச்சி பாருங்கள், யாருனாலையும் ஓட முடியாது. அதனால் மனநிலைமை இப்போ கரெக்டாக வச்சுக்கோங்க. கவர்மெண்ட் என்ன அப்லோட் பண்ணுறாங்களோ இங்கே தான் ஓடணும்னா அங்கே தான் ஓடணும்.
லாங் ரூட்னு உங்கள் டைம் நல்லா இருந்தாலும் லாங் ரூட் கிடைக்கும். டைம் செட் ஆகலை அப்படின்னா உள்ளே கிடைக்கும். சின்ன கிரவுண்டில் இருக்கும். நீங்கள் 15 ரவுண்டு, 30 ரவுண்டு, 50 ரவுண்டு, 70 ரவுண்டு அடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருந்ததுன்னா அதிகமான கேண்டிடேட் ஃபெயில் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ப்ராக்டிஸு ஹெவியாக பண்ணுங்கள். மனநிலைமையை ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க. நம்ம நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணுவோம், ப்ராக்டிக்கல் ப்ராக்டிஸ் பண்ணுவோம், பாஸ் ஆனதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் பாஸே ஆக மாட்டீங்க கண்டிப்பாக. ரொம்ப பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நான் இத்தனை மார்க் எடுத்திருக்கேன், நான் ஃபிசிக்கல் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நீங்கள் இன்னும் ஆரம்பிக்கலை அப்படின்னா நீங்கள் பாஸ் ஆகிறது ரொம்ப கஷ்டம். நீங்கள் ஆர்மி போலீஸில் நீங்கள் வேலைக்கு சேரணும் அப்படின்னா அது ஸ்டார்டிங்லேருந்தே எக்ஸாம் வருதோ இல்லையோ, நீங்கள் அப்படி அப்ளிகேஷன் போடலாம் இல்லையோ, அப்படி வேகன்சி பார்த்துட்டே இருப்பீங்க. அது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும். அப்போ தான் நீங்கள் பாஸ் பண்ண முடியும். சும்மா நீங்கள் இப்போ போட்டோன்னு பண்ணிக்கிடுவோம், ப்ராக்டிஸ் பண்ணிக்குவோம், எக்ஸாம் பாஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கணுன்றீங்கன்னா நீங்கள் பாஸ் ஆக மாட்டீங்க. இப்போ உள்ள காம்படிஷனுக்கு ரொம்ப ஒரு வேகன்சி போட்டால் கிட்டத்தட்ட கேட்டு வாசல் 1000 பேர் நிற்கிறாங்க. அந்தளவுக்கு காம்படிஷன். அடியெல்லாம் பார்த்துருப்பீங்க, சோசியல் மீடியாலாம் கவனிச்சிட்ருக்கோம். எல்லாரும் பார்த்துருக்கோம் வேலையில் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னு. ஒரு வேகன்சி போட்டிங்க அப்படின்னா கவர்மெண்ட் வேலைக்கு கிட்டத்தட்ட 1000 பேர். 1000 வேகன்சிக்கு 10 லட்சம் பேர் ஒருத்தர் வந்து நிற்பாங்க. அந்தளவுக்கு காம்படிஷன் இருக்குது. அப்போ நீங்கள் அந்த காம்படிஷன் வெளில வரணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி ஆகணும். ரெகுலர் ப்ராக்டிஸ், கன்சிஸ்டன்சி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி ஆகணும். கிரவுண்ட் ஒர்க் அவுட்டு, ரன்னிங் எல்லாம் பக்காவாக இருந்தால் மட்டும் நீங்கள் எலிஜிபிள். நீங்கள் ஃபிசிக்கலு எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மெடிக்கல் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். மெடிக்கல் மெயினாக பார்ப்பாங்க. சின்ன சின்ன விஷயங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆல்ரெடி மெடிக்கலை பற்றி வீடியோ போட்டிருக்கேன். பேசிக்கான விஷயத்தை வீடியோ போட்டிருக்கேன். 2026க்கு மெடிக்கலை பற்றி வீடியோ போடுறேன். நம்ம சேனல் பதினாக இருந்தால் கண்டிப்பாக போலீஸ், ஆர்மி, ரெக்ரூட்மெண்ட், இன்ஃபர்மேஷன்ஸ் தேவைப்பட்டதுன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சதுன்னா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி சொல்லுங்கள். ஒரு லைக் பண்ணி வச்சுருங்க. அடுத்த ஒரு சூப்பரான விஷயத்தை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.